மதுரைஸ் அப்பரஞ்சி சில்க்ஸ் இப்பொழுது லண்டன் ஈஸ்ட் ஹாமில் 289 ஹை ஸ்ட்ரீட் நார்த் ஈஸ்ட் ஹாம், லண்டன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான புதிய பாதுகாப்பு உடன்படிக்கையால் நாட்டுக்கு அபாயமில்லை. கடும் விமர்சனங்களால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அவசர அறிக்கை. இலங்கையில் நிலவும் தீவிர மருந்து தட்டுப்பாடுகள் மீதும் இந்தியா கரிசனை. மருத்துவமனைகளின் அறுவை சிகிச்சைகளுக்கு உதவுமாறு இந்திய தூதருக்கு பணிப்பு. ஆசியாவை உலகம் உற்று நோக்குவதாக பிம்ஸ்டெக் மாநாட்டில் பீரிஸ் கருத்து. நாளைய உச்சி மாநாட்டு ஏற்பாடுகளில் திருப்தி தெரிவித்த இந்தியா. 6100 கோடி ரூபாய் முதலீடுகளுடன் மத்திய கிழக்கில் இருந்து திரும்பிய முதல்வர் ஸ்டாலின். 14,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் புதிய வேலை வாய்ப்புகள். உக்ரைனில் கியவ் உட்பட்ட நகரங்களில் படை நடவடிக்கையை குறைப்பதாக ரஷ்யா அதிரடி அறிவிப்பு. துருக்கியில் இடம்பெற்ற பேச்சுக்களுக்கு பின்னரான நகர்வு. பல நாடுகள் ஒப்பமிடும் வகையில் பாதுகாப்பு உத்தரவாத உடன்படிக்கை தேவை. இன்றைய சமாதான பேச்சுக்களின் முடிவில் உக்ரைன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடன் நேற்று கைச்சாத்திடப்பட்ட கடல்சார் பாதுகாப்பு உடன்படிக்கையால் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு அபாயமில்லை என ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு இன்று அவசரமான அறிக்கையிடல் ஒன்றை செய்துள்ளது. இந்த உடன்படிக்கையால் ஸ்ரீலங்காவின் முப்படை கட்டமைப்பில் இந்தியாவின் ஊடுருவல் இடம்பெறும் என பல ஊடகங்கள் குறிப்பிட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் இந்த அறிக்கையிடல் வந்துள்ளது. இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்படும் மிதக்கும் தளமானது ஆண்டுதோறும் கப்பல் பழுதுபார்ப்பு வேலைகளுக்கு வெளிநபர்களுக்கு கொடுக்கப்படும் 600 மில்லியன் ரூபாய் செலவை மீதப்படுத்தக்கூடியதாக அமையும் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டமானது 2015ஆம் ஆண்டு முதல் வரைவில் இருந்து வருகின்ற ஒன்றாகும் எனவும் டோனியர் உளவு விமானமானது கடல்சார் கண்காணிப்பு, தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான பல்வேறு தளங்களுக்கு தகவல்களை வழங்குவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது எனவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வசதியின்மையே கடந்த 2 வருட காலமாக இந்தியா மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையில் இருதரப்பு உரையாடல்களுக்கான காரணமாக அமைந்ததுடன் இலங்கைக்கு ஒரு டோர்னியர் உளவு விமானத்தை இலவசமாக வழங்குவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. குறித்த விமானம் உற்பத்தி செய்யப்படும் வரை அதே போன்ற ஒரு விமானத்தை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கும் எனவும் ஸ்ரீலங்கா விமானப்படையின் விமானிகளாலேயே இந்த விமானம் இயக்கப்பட உள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்காக இந்திய பயிற்சி குழு ஒன்று இலங்கையில் தங்கியிருக்கும் எனவும் இதன் காரணமாக ஸ்ரீலங்கா விமானப்படையினர் விமானத்தை செலுத்த தேவையான மேலதிக திறனை பெற்றுக்கொள்ள உள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது. இந்த ஒப்பந்தங்கள் இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த உதவியாக அமைவதுடன் பாரிய செலவையும் குறைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அரசாங்கத்தின் 6 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியுடன் கொழும்பில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றை நிறுவுவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த 3 ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு, சட்டமா அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட அதனுடன் தொடர்புடைய ஏனைய அரச நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேற்கொண்டு உரிய நடைமுறைகளை பின்பற்றப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உட்கட்டமைப்பு மற்றும் ஆளணி மேம்பாடு ஆகியவற்றுடன் தொடர்புடைய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நன்மைகளை தவிர ஒரு இறையாண்மை உள்ள நாடான இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாது என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு உறுதியளித்துள்ளது. இலங்கையில் தங்கியுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று 2வது நாளாகவும் முஸ்லிம் தரப்பு உட்பட அரசியல் பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். பிம்ஸ்டெக் அமைச்சர்கள் மற்ற அமர்வினை அடுத்து முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவால் இலங்கைக்கு வழங்கப்படும் பொருளாதார ஆதரவு குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீமை சந்தித்து இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்.
மேலும் 1990 சுபசரிய நோயாளர் காப்புவண்டி சேவையினையும் அறிமுகப்படுத்திய ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வாவையும் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இன்று பிற்பகல் ராஜகிரியவில் உள்ள 1990 தலைமையகத்தில் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்தியாவின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட 1990 நோயாளர் காப்புவண்டி சேவையின் தற்போதைய நிலை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இலங்கைக்கு தமது ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர் 1990 சுபசரிய நோயாளர் காப்புவண்டி சேவையை இலங்கையில் ஆரம்பிப்பதற்கு ஹர்ஷ டி சில்வா மேற்கொண்ட அர்ப்பணிப்புக்காக விசேட நன்றியையும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை உட்பட மேலும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுடனான கூட்டம் மிகவும் சிறப்பாக ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாளை பிம்ஸ்டெக்கின் உச்சி மாநாடு இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னோட்டமாக உறுப்பு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுடனான அமர்வு இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த அமர்வு தொடர்பான செய்திகளுடன் எமது கொழும்பு செய்தியாளர் வழங்கிய அறிக்கையிடல் அடுத்து வருகின்றது. ஸ்ரீலங்கா, இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய 7 வங்காள விரிகுடா நாடுகள் அங்கம் வகிக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் 18 வெளிவிவகார அமைச்சர்கள் கூட்டம் இன்று கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. ஏனைய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் இதில் நேரடியாக பங்கேற்றிருந்த போதிலும் மியான்மர் வெளிவிவகார அமைச்சர் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக பங்கேற்றிருந்தார். இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று உரையாற்றிய ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், இந்திய பெருங்கடலின் மையத்தில் இலங்கை அமைந்துள்ளமையினால் பல நூற்றாண்டுகளாக பலதரப்பட்ட நாடுகளையும் மக்களையும் ஈர்த்து வருவதாக கூறினார். அத்துடன் நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்த பிம்ஸ்டெக் அமைப்பிற்கு GL பீரிஸ் அழைப்பு விடுத்துள்ளார். உலக பொருளாதார வளர்ச்சி ஆசியாவை நோக்கி நகர்வதால் பிம்ஸ்டெக் நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் புத்துயிர் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் வலுவான மற்றும் ஆற்றல் மிக்க தனியார் துறை வலையமைப்பை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் மாநாடு இலங்கையில் நேற்று ஆரம்பமாகி இன்று 2வது நாளுக்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிம்ஸ்டெக் மாநாட்டின் அங்கத்தவ நாடுகளின் வெளி விவகார அமைச்சர்களுக்கான கூட்டம் தான் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டமானது கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் இலங்கை, இந்தியா, பூட்டான், நேபாளம், மியான்மர் மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட 7 நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். நாளைய தினம் இடம்பெறவுள்ள பிம்ஸ்டெக் மாநாட்டின் அரசு தலைவர்களுக்கான கூட்டத்தில் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் தலைமை தாங்க உள்ளார். IBC தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருளுடன் நான் டில்ஷான் வின்சன். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பங்களாதேஷிடமிருந்து மேலும் 250 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கோரியுள்ளது. இந்தியாவிடமிருந்து மேலும் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை கோரியிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பங்களாதேஷிடம் கடன் கோரியுள்ளது. இலங்கையில் இடம்பெறும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் AK அப்துல் மொமன் ஸ்ரீலங்கா சென்றுள்ளார். இந்த நிலையிலேயே பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சரிடம் ஸ்ரீலங்கா கடன் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. 2021 ஆண்டில் பங்களாதேஷ் வங்கி இலங்கைக்கு நீடிக்கப்பட்ட $200 மில்லியன் அமெரிக்க டாலர் நாணய பரிமாற்றத்தின் பின்னணியில் $250 மில்லியன் அமெரிக்க டாலர் நாணய பரிமாற்றத்திற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷிடம் இருந்து இலங்கை 3 தவணைகளில் கடன் வசதியை பெற்றுள்ளது. அந்த வகையில் 2021 ஆகஸ்ட் 19 நாணய பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் முதல் தவணையாக $50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பங்களாதேஷ் வங்கி வழங்கியது. 2வது தவணை தொகையான $100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 2021 ஆகஸ்ட் 30 வழங்கப்பட்டதுடன் மேலும் $50 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இறுதி தவணை 2021 செப்டம்பர் 21 அன்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் 5 மற்றும் 8 இடையில் குறித்த அறிக்கை மீதான விவாதம் நடத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பிலான தமது அறிக்கையை கடந்த 25 வெளியிட்டுள்ளது.
இந்த நிலையில் குறித்த அறிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதம் நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியிருந்தார். குறித்த அறிக்கை தொடர்பில் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது திட்டத்தை முன்வைப்பது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஸ்ரீலங்கா முன்னாள் பிரதமரின் கோரிக்கைக்கு பதில் வழங்கும் வகையில் கருத்து வெளியிட்ட ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இந்த நிலையிலேயே இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச இந்த அறிக்கையை நாடாளுமன்றில் முன்வைப்பதற்காக சமர்ப்பித்த யோசனைக்கு நேற்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் கையகப்படுத்தியுள்ள தனது காணியை விடுவித்து தருமாறு காணி உரிமையாளரான தம்பிராசா நடராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். தனது காணிக்கு அருகில் உள்ள பல வீடுகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அது தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். எங்களோட பகுதியில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக நாங்கள் இடம்பெயர வேண்டி வந்து வேறு இடங்களில் போய் குடியேறி இருந்து பிறகு நாங்கள் திரும்பி வந்த போது எங்களோட வீட்டில் பாதுகாப்பு படையினர் இருந்தார்கள். அவர்களிடம் சொன்னோம், நாங்கள் வீட்டில் இருக்க போகிறோம், இடங்களுக்கு வேறையில் விடுங்கோன்னு சொல்லிக்கல. அவர்கள் இப்போதைக்கு நாங்கள் ஒரு மாதத்தில் எழும்ப போகிறதால நீங்கள் அது வந்திருக்கலாம். ஆனால் ஒரு மாதம் போய் ஒரு வருஷம் போயும் அவர்கள் ஒழும்பின பாடில்லை, அதிலே இருக்கிறார்கள். அப்போ இது சம்பந்தமாக நான் பல முறைப்பாடுகளை சகலருக்கும் கொடுத்தேன். கடிதம் போட்டுக்கிறமே தவிர நடவடிக்கை எடுத்ததாக ஒன்றும் தெரியவில்லை. ஆகவே நாங்கள் இப்போவும் இரவல் வீட்டில் கோயிலடியில் அங்கான் இருக்கிறவங்களுக்கு போயிருக்கிறதுக்கு இந்த நாளையில் வீட்டு பாடகை எடுக்க மேலாது இருக்கிறதுக்கு வேறு வசதிகளும் கிடையாது. அப்போ நாங்கள் யார்கிட்ட இதை முறைப்பாடுறது அரசு தரப்பினரே பின்னடிக்கணும். எங்களோட பகுதியை ஒரு பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிற மக்கள் வீடு பக்கத்தில் வீடு கட்டுக்கணும். ஆனால் எங்களோட வீட்டை நாங்கள் போக முடியாமல் இருக்கிறது அது பெரிய கவலைக்குரிய விஷயம். இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்கள் நடவடிக்கை எடுத்து எங்களை மீளம் அந்த இடத்துல குடியமர்றதுக்கு உதவி செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கொள்கையின் பிரகாரம் இம்முறை சேதன பசலையை பயன்படுத்தி கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற இந்த ஆண்டிற்கான சிறுபோக நெற்செய்கை தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டம் மொத்தமாக நாங்கள் 25,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த முறை சிறுபோகம் செய்ய எத்தனைக்கின்ற அதே வேளையில் இரணிமலை கீழாக 15,750 ஏக்கர் பரப்பிலே நாங்கள் இந்த சிறுபோக பயிற்சியை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இது அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு அமைய சேதன விவசாய நடவடிக்கைகளாக அமையப்பெற இருக்கின்றது. அதற்கான சேதன பசலைகள் வழங்குகின்ற நடவடிக்கைகளும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றது. இது தொடர்பான நடவடிக்கைகளை கமல்லா அபிவிருத்தி திணைக்களம் முன்னெடுக்கும். எனவே கமக்கார அமைப்புகள் அந்த தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதான அறிவுறுத்தல்களுக்கு அமைய சிறப்பான விதத்திலே இம்முறை தங்களுடைய சிறுபோக பயிற்சியை மேற்கொண்டு அதியுச்ச பயனை பெறுவதற்காகவும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். அவ்வாறு நடைபெற அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். இலங்கையில் தற்போது வாகன விபத்துக்கள் அதிகரித்து வரும் நிலையில் தலைக்கவசம் இல்லாமல் உந்துருளிகளை செலுத்துவதால் ஏற்படும் விபத்துக்களை தடுப்பதற்கான முன்மாதிரியான ஒரு பொறிமுறை ஒன்றை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வாகன திருத்துனர் ஒருவர் வடிவமைத்துள்ளார். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக முயற்சி செய்து தற்போது இதனை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். 30 வருடங்களாக மோட்டார் வாகன திருத்துனராக இருக்கும் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த எட்வின் மொரிஸ் என்பவரே இந்த பொறிமுறையை வடிவமைத்துள்ளார். இதன்படி தலைக்கவசம் அணிந்து அதில் உள்ள கொலுக்கிகளை உரிய வகையில் அணிந்தால் மாத்திரமே உந்துருளிகள் இயங்குமாறு அந்த பொறிமுறையை வடிவமைத்துள்ளார். அத்துடன் தலைக்கவசத்தின் கொலுக்கியை கலட்டும் போது உந்துருளிகள் இயங்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தலைக்கவசம் அணியாமல் ஏற்படுகின்ற மோட்டார் வாகன விபத்துக்களை தவிர்ப்பதற்காகத்தான் இதனை 5 வருடங்களுக்கு மேலாக முயற்சி செய்ததாகவும் தற்போது இதனை வெற்றிகரமாக செய்ய முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹெல்மெட்டு போட்டால் தான் பைக் ஸ்டார்ட் ஆகும் என்ற ஒரு
இது கனகாலமாக நினைச்சேன்னா கூடின இதில் பார்த்தா சில பேர் வீதியில் ஹெல்மெட் போடாமையும் போய் போகிறீங்க. அப்போ அது விபத்துகள் வந்தால் வீழ்ச்சியம் எல்லாம் பெறுது. அப்போ அதுக்காக நான் இது ஹெல்மெட் போட்டால் தான் ஷார்ட் பேரணும் என்ற ஒரு இதை வச்சு யோசித்து ரிமோட்டை செட் பண்ணி செய்தேன். இப்போ இது வந்து என்னுடைய பைக்குக்கு தான் நான் செய்துட்டுருக்கேன். என்னுடைய தலைக்கவசம் என்னுடைய பைக்கும் இது எல்லா பைக்குக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி அதை மாற்றணும்னு யோசிக்கிறேன். அதேவேளை ஏனைய உந்துருளிகளுக்கும் இந்த பொறிமுறையை மேற்கொள்ளும் போது விபத்துக்களை குறைக்க முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக மன்னார் மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மற்றும் கூலி தொழிலை மேற்கொள்ளும் குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள 1200 குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகளை முதல் கட்டமாக வழங்க மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனம் முன்வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா கூமாங்குளத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை குட்டிகள் மீட்கப்பட்டதாக பண்டாரிக்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் அப்பகுதியினைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையினை பண்டாரிக்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பட்டா ரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. குறித்த சம்பவத்தில் பட்டா வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் சேதமடைந்துள்ளதுடன் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பில் அஜ்வேலி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கல்முனை பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்முனைக்குடி சமுர்த்தி வங்கி வலய பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட சமுர்த்தி உதவி பெறும் மற்றும் சமுர்த்தி உதவி பெற தகுதியான குடும்பங்களுக்கு வீட்டு தோட்ட மரக்கன்றுகள் வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கல்முனை பிரதேச செயலாளர் ஜே லியாக்கத் அலி கலந்து கொண்டு வீட்டு தோட்ட மரக்கன்றுகளை பயனாளிகளுக்கு வழங்கி வைத்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் தனுஷ்கோடி முதல் இலங்கையின் தலைமன்னார் மற்றும் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரையிலான பாக்கியல சந்தி கடல் பகுதியை நீந்தி புதிய சாதனை படைத்துள்ளார். தனுஷ்கோடி அரிச்சல் முனை முதல் இலங்கை தலைமன்னார் வரை நீந்தி கடந்து பின் தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை பாக்யல சந்தி கடற்பகுதியை நீந்தி கடப்பதற்காக கடந்த மாதம் டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை அமைச்சகங்கள் மற்றும் இலங்கை தூதரகத்திற்கு அனுமதி கோரி 14 வயதுடைய சினேகன் கடிதம் அனுப்பியிருந்தார். இந்திய இலங்கை இருநாட்டு அனுமதியும் கிடைத்த நிலையில் குறித்த சிறுவன் சினேகன் நேற்று மதியம் 2 மணிக்கு தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடலில் நீந்த ஆரம்பித்து இரவு 9:55 இலங்கை தலைமன்னாரை 7 மணி 55 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனை படைத்தார். பின்னர் அங்கிருந்து 10:30 புறப்பட்டு இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9:45 தனுஷ்கோடி அரிச்சல் முனையை சென்றடைந்தார். சிறுவன் சினேகன் 19 மணித்தியாலம் 45 நிமிடத்தில் பாக்யல சந்தி கடலை இருவழி நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். கடந்த 1974 ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த VS குமார் ஆனந்த் முதல் முறையாக தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி மீண்டும் தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை 51 மணி நேரத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்தார். அவரைத் தொடர்ந்து 2021 ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த ரேசன் அபேசுந்தர தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி பின்னர் தலைமன்னார் வரை 28 மணி நேரம் 19 நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்தார். இந்நிலையில் இந்தியாவை சேர்ந்த சினேகன் முதல் முறையாக 19 மணி நேரம் 45 நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான புதிய பாதுகாப்பு உடன்படிக்கையால் நாட்டுக்கு அபாயமில்லை. கடும் விமர்சனங்களால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அவசர அறிக்கை. இலங்கையில் நிலவும் தீவிர மருந்து தட்டுப்பாடுகள் மீதும் இந்தியா கரிசனை. மருத்துவமனைகளின் அறுவை சிகிச்சைகளுக்கு உதவுமாறு இந்திய தூதருக்கு பணிப்பு. ஆசியாவை உலகம் உற்று நோக்குவதாக பிம்ஸ்டெக் மாநாட்டில் பீரிஸ் கருத்து. நாளைய உச்சி மாநாட்டு ஏற்பாடுகளில் திருப்தி தெரிவித்த இந்தியா. 6100 கோடி ரூபாய் முதலீடுகளுடன் மத்திய கிழக்கிலிருந்து திரும்பிய முதல்வர் ஸ்டாலின். 14000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் புதிய வேலைவாய்ப்புகள்.
உக்ரைனில் கியவ் உட்பட்ட நகரங்களில் படை நடவடிக்கையை குறைப்பதாக ரஷ்யா அதிரடி அறிவிப்பு. துருக்கியில் இடம்பெற்ற பேச்சுக்களுக்கு பின்னரான நகர்வு. பல நாடுகள் ஒப்பமிடும் வகையில் பாதுகாப்பு உத்தரவாத உடன்படிக்கை தேவை. இன்றைய சமாதான பேச்சுக்களின் முடிவில் உக்ரைன் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.